ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நம்ம ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இதுக்கு ஒரு பெரிய தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு வாசம் எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், நாட்டுக்கோழி நான் ஒரு 500-600 கிராம் இருக்கும். இது பாய்லர் கோழியோட நாட்டுக்கோழி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 500-600 கிராம் இருக்கும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி குக்கர் நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது நாட்டுக்கோழி ஃப்ரை. இது ரசம் சாதம், இதுக்கு சாம்பார், இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சைட் டிஷ். ஸோ இப்போ 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதுதான் நல்லா வாசனை தரும், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குக்கர்லேருந்து அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த நாட்டுக்கோழியை இது உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கு நாட்டுக்கோழி. இப்போ இதில் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருக்கும் போதே இன்னும் கொஞ்சம் வெந்துடும். கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இது நம்ம பொடி பண்ணி அரைச்சி வச்ச சிக்கன் மசாலா, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் டேஸ்ட்டே. நான் இதோட இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எப்படி இதை வறுத்து அரைச்சன்றதை, எவ்வளோ குவான்டிட்டி போட்டேன்றதை. ஸோ இது நீங்கள் கடைசியாக போட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி. ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் அந்த மசாலா தான். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள். அந்த மசாலா நான் எப்படி அரைச்சேன்றதை சொல்கிறேன். ரசம் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.